பொதுவாகவே சிம்மம் அப்படின்னா ஒரு குணம் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சிம்மம்னாலே ஒரு கௌரவம், ஒரு கம்பீரம் இதெல்லாமே சொல்கிறேன். இதை தாண்டி தனித்துவமாக சிம்ம ராசிக்கு என்னெல்லாம் குணம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க சார். சிம்மராசிக்காரங்களுடைய இயல்பு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்பீரம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு பிறவியிலேயே வரும் அப்படின்னு சொல்லலாம். எந்த இடத்துல இருந்தாலும் இவங்களுடைய பேர் சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டு வந்துடும் சம்பவத்தை. அப்படியான ஒரு ராசி தான் இந்த சிம்ம ராசி. இவங்களுக்கு பாசிட்டிவாக சொன்னாலும் பிரச்சனை, யாருக்கு சிம்மத்துக்கு நெகட்டிவாக சொன்னாலும் பிரச்சனை. ஏன் அப்படின்னா 2024 ரொம்ப கவனமாக இருக்கிறோம் அப்படின்ற விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து பத்திரங்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை தாய் பத்திரங்கள் இருக்காங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். லவ்வர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதிகமாக பிரேக்கப் ஆகக்கூடிய ராசி இந்த வருஷம் சிம்ம ராசி தான். அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா லவ் கம் அரேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்துலையும் சிம்மராசி கவனமாக இருக்கும். டிஜிட்டலாக கோல்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லாயிருக்கும். அது கோல்டு பியாக இருக்கலாம், இல்லை கிரிப்டோ கரன்சியில் நான் சில விஷயங்கள் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வாங்கலாம். அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வாங்கலாம். சிம்மராசிக்காரங்க கடனை அடைக்கணும்னு யோசிக்காதீங்க. பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இருந்தவர் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜர் பாலு அனந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தான். சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் நடக்கப் போகுது அப்படிங்கிறத இந்த பதிவில் விலாவரியாக பார்க்கலாம் சார். பொதுவாகவே சிம்மம் அப்படின்னா ஒரு குணம் இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சிம்மம்னாலே ஒரு கௌரவம், ஒரு கம்பீரம் இதெல்லாமே சொல்கிறேன். இதை தாண்டி தனித்துவமாக சிம்ம ராசிக்கு என்னெல்லாம் குணம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்க சார். சிம்மராசிக்காரங்களுடைய இயல்பு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கம்பீரம் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு பிறவியிலேயே வரும் அப்படின்னு சொல்லலாம். பார்ன் லீடர்ஸ் அப்படிங்கிற குவாலிட்டி வந்து சிம்மத்துக்கு தான் வரும். இதில் இண்டோ மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் யாரும் இது சொல்லாத ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, நமக்கு வந்து சன் தான் வந்து சிம்மத்துக்கு வந்து வேதிக் ஆஸ்ட்ராலஜி படி பார்த்தீங்கன்னா அந்த ஹவுஸினுடைய அதிபதியாக நம்ம சொல்லுவோம். ஆனால் மாடர்ன் ஆஸ்ட்ராலஜியில் நம்ம சன் சொல்கிறது கிடையாது. பிளானட் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானட் இருக்குது. அதை தான் வந்து இந்த ரூலர் ஆஃப் லியோ அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு. இந்த பிளானட் ஜியுடைய குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அந்த இடமே எனக்கான இடமா இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறதா இந்த ஜியோடைய குணம். இதை வந்து ரே ஆஃப் சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, முதல் கதிர்க்கு பேர் தான் ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. சன்னுடைய முதல் ரே தான் ஜி. அப்படி வந்து இந்த சிம்மராசி என்ன பண்ணுமா, எந்த இடத்துல இருந்தாலும் இவங்களுடைய பேர் சொல்கிற அளவுக்கு பண்ணிட்டு வந்துடும் சம்பவத்தை. அப்படியான ஒரு ராசி தான் இந்த சிம்மராசி. ஒரு உதாரணமாக ஒரு காமெடியில் கூட சொல்லுவாங்கல்ல, லைக் வந்து கல்யாண வீடாக இருந்தால் நான் தான் மாப்பிள்ளையாக இருக்கணும், இன்னொரு வீடாக இருந்தால் நான் தான் இதாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற மாதிரியான அமைப்பு வந்து சிம்மத்துக்கு உண்டு. இந்த ஜீக்குரிய இருக்கிற தன்மை வந்து என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், வா எந்த ஊர் வந்து பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இந்த சிம்மத்துக்கு வந்து உண்டு. சிம்ம ராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கிறது எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க போகுதுங்க சார்? 2026 சிம்மராசிக்கு ஒரு எச்சரிக்கையான ஆண்டாகத்தான் அமைய போத. சிம்மராசிக்காரங்க இப்போ கமெண்ட் பாக்ஸுக்கு வருவாங்க. என்ன அப்படின்னா, நாங்கள் பார்க்காத ரிஸ்கெல்லாம் எங்களுக்கு வந்து ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி அப்படின்ட்டு வருவாங்க. இவங்களுக்கு பாசிட்டிவாக சொன்னாலும் பிரச்சனை, யாருக்கு சிம்மத்துக்கு நெகட்டிவாக சொன்னாலும் பிரச்சனை. ஏன் அப்படின்னா, நாம் ஒன்று சொன்னோம் அப்படின்னா அதை எடுத்துக்கிறக்கூடிய கெப்பாசிட்டி சிம்மத்துக்கு இருக்காது. இப்போ இந்த விஷயத்துலேயே 50% நன்மைகள் இருக்குது, 50% வந்து கொஞ்சம் சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா சிம்மத்துக்கு தான் இருக்குது. இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு எதுலலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா, இந்த வருஷம் வீண் செலவுகள் ரொம்ப அதிகமாக பண்ண வேண்டிய ராசியில் சிம்மராசி வருது. ஹெல்த்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசியாக இருக்குது. இந்த மாதிரியாக 50% நன்மைகளும் 50% டிஃபேக்ட்ஸோடு இருக்கக்கூடிய ஒரு கலந்து கட்டிய ஒரு வருஷமாக தான் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்க போது. 2025 உங்களுக்கு சாதகமாக இல்லை, 26ஆவது நல்லா இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்க இது வரைக்கும் காத்திருந்தீங்க, இன்னும் ஒரு வருஷம் காத்திருக்கிறது தான் உங்களுக்கான தீர்வாக அமைய போகுது. சிம்மராசி நேயர்கள் இந்த 2026ஆம் ஆண்டு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னா அது என்ன ரெசல்யூஷனாக இருக்குங்க சார்? 2026 சிம்மராசிக்காரங்க ஒரு ரெசல்யூஷன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அடுத்தவங்களை டாமினேட் பண்ணாமல் இருக்கிறதே பெரிய ரெசல்யூஷனாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அப்படியே பழகி வந்திருப்பாங்க. இந்த 2026 நீங்கள் யாரையாவது டாமினேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னு சொன்னால் அவங்க உங்களை டாமினேட் பண்ணிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. நீங்கள் இருந்த இடத்துலையே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். இது பொதுவாக ஒர்க் பிளேஸில் கண்டிப்பாக வந்து சிம்மராசிக்காரங்க இதை வந்து இந்த வருஷம் அனுபவிப்பாங்க. என்னடா நேற்று வரைக்கும் நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு இருந்தால் இன்றைக்கி நம்ம பேச்சை கேட்கலையே, புள்ள பூச்சிக்கெலாம் கொடுக்க முளைச்சிருச்சு அப்படின்னு யோசிக்க வேண்டிய அமைப்பு யாருக்கு வரும்னா இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வரப்போகுது. அதனால் யாரையும் டாமினேட் பண்ணாதீங்க, எல்லாரையும் சக உயிர் நினச்சி அன்பாக நேசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்கள் ஒரு விஷயத்தில் கவனமாக இருக்கணும். இந்த 2026 இந்த பிரச்சனையை வரலாம், இல்லை இந்த உறவுகளுடன் கவனமாக இருக்கணும் அப்படின்னா யாராக இருக்கும் சார்?
சிம்மராசிக்காரங்க 2024 ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொத்து பத்திரங்கள் வாங்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதை தாய் பத்திரங்கள் இருக்காங்கிறத ரொம்ப கவனமாக பார்க்கணும். அதாவது வந்து என்கிட்ட ஒருத்தர் விற்கிறாருங்க, அவர்கிட்ட வந்து நான் வாங்கிட்டேன் அப்படிங்கிற ஆஸ்பெக்டே இருக்கக்கூடாது. அவங்க யார்கிட்ட வந்து வாங்கிட்டு இருக்கிறாங்க, அது சரியான ஆடா, இவங்க இப்போ நம்மகிட்ட கொடுக்குறது தான் ஓனரா அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது சிம்மராசிக்காரங்க. எந்த ப்ராப்பர்ட்டி வாங்குறதாக இருந்தாலும் சிம்மராசிக்காரங்க 1க்கு 100 தடவை வெரிஃபை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. அது உண்மையான லேண்டா, உங்களுக்கு தான் அது வந்து பாத்தியப்பட போதா, இல்லை வந்து அவங்க நம்மளை ஏமாத்துறாங்களாங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கிறது சிம்மராசிக்காரங்களாக இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பணம், அதை வந்து அடுத்தவங்க பணமாக இருந்தீங்கன்னா ஒரு பைசா கூட தொடாதீங்க. அதை தொட்டு நம்ம நாளைக்கு இங்கேருந்து மாற்றி விட்டுக்கலாம், நமக்கு ஒரு அமௌண்ட் வர வேண்டியது இருக்கே, அதை வச்சு இதை சரி பண்ணிடுவோம்னு நினச்சிங்கன்னா ரொம்ப மாட்ட வேண்டிய அமைப்பு யாருக்கு இருக்குன்னா சிம்மராசிகள். சிம்மராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? சிம்மராசிக்காரங்களுக்கு 2026 ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பொறுத்தளவுக்கு ஒரு மாட்ரேட்டான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். என்னை பொறுத்தளவுக்கு பெரிய ரிஸ்க்கெல்லாம் எடுக்காதீங்க. ஏற்கனவே இருக்குது, லைஃப் நல்லா போய்கிட்டு இருக்கு, இருக்கிற வேலையில் ப்ரமோஷன் எதிர்பார்க்காதீங்க, வேலையை செய்யுங்க. இந்த கடமையை பலனை எதிர்பார்க்காதே அப்படிங்கிற விஷயம் இருக்குல்ல, அது இந்த வருஷம் சிம்மத்துக்கு தான் பொருந்தும். எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கிற வேலையை செவ்வனே செஞ்சீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களில் 2027 உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். 2026 அப்படிங்கிற இந்த ஓராண்டு முழுக்கமே நீங்கள் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுடைய வளர்ச்சிக்கான உரமிடுதலுக்கான காலமாக எடுத்துக்கணும். லைக் வந்து நான் வந்து நிறைய கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸாக இது வரைக்கும் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அப்போல்லாம் இல்லாமல் ஆர்கானிக்காக உங்களுடைய க்ரோத்துக்கான அடுத்த கட்ட வளர்ச்சிகளை யோசிக்க வேண்டிய ஒரு ஆடாக இந்த 2026 இருக்குது. ஃபினான்ஷியலில் ரொம்ப பெரிய முதலீடுகள் எதுவும் பண்ணாதீங்க, இருக்கிறத பாதுகாக்கிறதே உத்தமம் இந்த வருஷம். சிம்மராசிரியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டில் திருமண யோகம் அப்படிங்கிறது எந்த அளவு சாதகமாக இருக்குங்க? 2026 சிம்மராசிக்கு திருமண வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைவு அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, இப்போ லவ்வர்ஸாக இருக்கட்டும், லவ்வர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அதிகமாக பிரேக்கப் ஆகக்கூடிய ராசி இந்த வருஷம் சிம்மராசி தான். அதனால் இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா லவ் கம் அரேஞ்ச் அப்படிங்கிற விஷயத்துலையும் சிம்மராசி கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, பெண் வீட்டாரை அவங்கள வந்து காம்ப்ரமைஸ் பண்ண முடியாத நிலைக்கு ஆளாகக்கூடிய ராசி இந்த வருஷம் சிம்மராசியாக இருக்க போகுது. அதே மாதிரி இல்லைங்க நாங்கள் அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னாலுமே நீங்கள் எதையும் டிமாண்ட் பண்ணக்கூடாது. சிம்மராசிக்காரங்க இந்த வருஷம் எங்களுக்கு இது வேணும் அது வேணும்னு டிமாண்ட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரியான விஷயம் பெண் வீட்டாராக இருந்தாலுமே டிமாண்ட் பண்ணக்கூடாது. எப்படி சொல்கிறது, மாப்பிள்ளை இவ்வளோ விஷயங்கள் இருந்தால் தான் நாங்கள் வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு டிமாண்ட் பண்ணிங்கன்னா கடைசி நிமிஷத்தில் கூட திருமணம் நிச்சயமாக்கி நின்று போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது சிம்மராசிக்கு இருக்குது. அதனால் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். மனமானவர்களும், அதாவது திருமணமானவர்களும் கூட இருக்கக்கூடிய லைஃப் பார்ட்னரோட அனுசரித்து போனீங்கன்னா மட்டும்தான் டைவர்ஸில் போகாமல் இருக்கும் இந்த ஆண்டு. சிம்மராசினியர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? 2026 சிம்மராசிக்காரங்களுக்கு குழந்தை வாய்ப்பு அப்படிங்கிறது இயற்கையாக இருக்குது. இன்னொரு விஷயம், IVF மாதிரியான முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அது மட்டும் இந்த வருஷம் வேணாம் அப்படின்னு சொல்லுவேன் சிம்மத்துக்கு. ஏன் அப்படின்னா, இப்போ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் போகிறப்ப உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய மெட்டபாலிசம் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும். இந்த சேஞ்ச் வந்து ஓவரால் பாடியை வந்து வேறு விதமாக மாற்றிடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால மருத்துவ ரீதியான முயற்சிகளுக்கு சிம்மராசி இந்த வருஷம் எதுவும் இறங்க வேணாம். இயற்கையாகவே அமையும் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பொறுமையாக இருந்தால் மட்டுமே போதும். சிம்மராசினியர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு ஹெல்த் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுதுங்க சார்? 2026 சிம்மராசி ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயமே ஹெல்த் தான். அதுவும் குறிப்பாக ஸ்பைனல் கார்டு, அதுக்கப்புறம் வந்து நர்வஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து பேக் பெயின், ஹார்ட்டு, பிபி, இந்த 5 விஷயத்துலையும் ரொம்ப கவனமாக இருக்கிறது வந்து சிம்மராசிக்காரங்க. சிம்மராசிக்காரங்களுக்கு பொதுவாக இதை சொன்னாலே எனக்கு எதுவும் வராது அப்படின்னு நினைப்பாங்க. எனக்கெல்லாம் ஒன்றும் ஆயிராது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாதுங்கிறதா நாங்களும் நினைக்கிறோம். ஆனால் இதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது தப்பு கிடையாது. ஃபுல் பாடி செக்கப் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு உங்களுக்கு குறிப்பாக ஸ்பைன் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கா, லோயர் பேக் வந்து நல்லா இருக்கா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிக்கிறது சிம்மராசிக்கு இந்த வருஷம் ரொம்ப சாதகமான பலன்களை கொடுக்கும். சிம்மராசினியர்களுக்கு ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குங்க சார்? எந்த துறை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக செய்யலாம்? சிம்மராசிக்காரங்க ஷேர்ஸ் பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் வாங்காதீங்க அப்படிங்கிறதா என்னுடைய ஒப்பீனியனாக இருக்கும். அப்படி வாங்குறதா இருந்தால் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்படி வாங்குறப்ப என்ன விஷயங்கள் வாங்கலாம்னா, ராகு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய செக்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ராகுக்குன்னு தனியான செக்டார் கிடையாது. அது வந்து யுரேனஸோட சேர்றப்ப சில செக்டார்ஸில் வந்து ரொம்ப பூம் பண்ணி கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா ஏஐ செக்டார்ஸில் சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஷேர் வாங்கலாம். அப்படி இல்லை, ஜென்மகுரு நடக்கக்கூடிய காலகட்டம் இருக்கு இல்லையா, அந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் இந்த மாதிரியான காலகட்டங்களில் வந்து
கோல்டில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம். ஏன்னா குரு வந்து கண்டிப்பாக வந்து சில செலவுகளை கொடுப்பாரு. அப்படி கொடுக்குறப்ப நீங்கள் டிஜிட்டலாக கோல்டு வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது நல்லாயிருக்கும். அது கோல்டு பியாக இருக்கலாம், இல்லை வந்து கிரிப்டோ கரன்சியில் நான் சில விஷயங்கள் வாங்குறேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டில் வாங்கலாம். அதுக்கப்புறம் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வாங்கலாம். ஆகஸ்ட்டில் வாங்குறப்ப இந்த மாதிரியான ஷேர்ஸ் வாங்கணும். அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் யுரேனஸ் ப்ளஸ் ராகு இருக்கக்கூடிய செக்டார்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ ஆட்டோமேஷனில் வாங்குறது பெட்டராக இருக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் லோன் இஎம்ஐ இந்த பிரச்சனைகள்லாம் குறைவதற்கான வாய்ப்பு எந்த அளவு இருக்குங்க? 2026 சிம்மராசிக்காரங்க கடனை அடைக்கணும்னு யோசிக்காதீங்க. இருக்கட்டும், போகட்டும், இஎம்ஐ அடைக்க முடியாது உங்களால். நீங்கள் ஓடுற ஓட்டம் வந்து எப்படி ஆயிரும் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும். அதனால் போகிற வரைக்கும் போகட்டும் அப்படின்னு விடுங்க. 2027 கடன்களை அடைச்சிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் 2027 உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது. 2026 நான் கடன் அடைக்கணும், இஎம்ஐ அடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடியாது. அப்படியேனாலும் நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் இஎம்ஐயே இல்லை, கடனே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய சிம்மராசிக்காரங்க இருந்தீங்கன்னா கூட ஒரு பக்கம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். அதனால் இஎம்ஐ அடைக்கணும்னு ஓட ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இருக்கிற ஹெல்த் இன்னமும் போகும். கடன்கள் இருக்கட்டும், கடன்கள் இல்லாத மனுஷனே இருக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கடன்களை நினச்சி அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் சிம்மராசிக்கு தான் இருக்குது. அதனால் இந்த விஷயங்களில் ரொம்ப கவனம் செலுத்தாமல் வர வாய்ப்புகளை பயன்படுத்துங்க. வரக்கூடிய பணத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து அதை வச்சு கடன்களை அடைக்க முடியுமான்னு பாருங்கள். இதை வாங்கி இதை அடைக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வருஷம் வந்து பண்ணக்கூடாது. சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு என்னெல்லாம் பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனில் கருத்துக்கலாம் இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா.